भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கம் மேடம். நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு நாள் கூட அந்த வீடியோ பார்க்க முடியல. அந்த மந்த்ராஸும் எனக்கு பார்க்க முடியல. எனக்கு அந்த மந்த்ராஸ் மட்டும் ஒரு சக்கராக்கு என்ன மந்த்ராஸ் மட்டும் எனக்கு கொடுக்க முடியுமா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் நான். எனக்கு சொல்லுங்க. நன்றி. வணக்கங்கம்மா. கிளாஸ் 7 நாள். கிளாஸ் ஆரம்பிச்சினோட 10 நாள் முடிஞ்சுது. இன்ட்ரோ கிளாஸ் கொடுத்தாச்சு. 7 நாட்கள் கூடிய 7 நாட்களும் தினம் ஒரு நாட்களுக்கான மந்திரங்கள் கொடுத்தாச்சு. அது இல்லாமல் 2 நாட்கள் ராகு கேதுக்கானதும் கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் கொடுத்து கேள்வி பதில் செக்ஷன் கேட்டு இப்போ ஃபீட்பேக் செக்ஷன் நிற்கிது. நீங்கள் இன்றைக்கி 10வது நாள் முடிஞ்சு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு கிளாஸ் கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ரெண்டாவது, அந்தந்த நாளுக்குரிய மந்திரங்கள் மேலே பாருங்கள் ஆர்டிக்கிள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளுக்குரிய மந்திரங்களும் ஆர்டிக்கிளாக அதில் தெளிவாக சொல்லி போட்டிருக்கு. அதை பார்த்தீங்கனாலே அதில் மந்திரங்கள் இருக்கும், பார்த்து படிக்க முடியும். அது இல்லாமல் ஓப்பன் லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த நாளுக்குரிய மந்திரங்கள் வீடியோவாக வரும், ஆடியோவாக வரும், டெக்ஸ்ட்டாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இவ்வளவும் பண்ணியிருக்கோம். அப்புறம் நீ 10 நாள் கழித்து எனக்கு ஒன்று கூட ஓப்பன் ஆகலைங்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு சிரத்தையோடு நீங்கள் மந்திர தியானத்தில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் துன்பம் துயரம் தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆன்மீகத்துக்கு உள்ள நுழைகிறோம். நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளோட சிரத்தை என்ன, நம்மளோட ஈடுபாடு என்ன, நம்மளோட சுறுசுறுப்பு என்ன, ஒவ்வொன்றும் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத. நம்ம ஏனாதானு ஒன்று செஞ்சால் வாழ்க்கை ஏனாதானு தான் இருக்கும். ஒரு பொறுப்பு வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஆண்டவன் கொடுத்தது. உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எய்த்தாப்பு வீட்டுக்காரன்ட்டு இல்லை, எய்த்தாப்பு வீட்டுக்காரன்றது உங்ககிட்ட இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு சிறப்பான அம்சங்கள் இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது. இது ஆண்டவன் கொடுத்துருக்கான். அப்போ உங்களை தேடி வர ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுக்கு வரக்கூடிய மனைவியாகட்டும், கணவனாகட்டும், பிள்ளையாகட்டும், ஆயப்பனாகட்டும், உங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிருக்குது, ஒரு கார் கிடச்சிருக்குன்னா இது எல்லாமே ஆண்டவன் கொடுத்தது. ஸோ எதுவுமே நிலையில்லாத ஒன்று. அப்போ ஆண்டவன் கொடுத்த ஒரு விஷயத்தை ஒரு கிளாஸில் தியானம் கற்றுறீங்களா, அது ஆண்டவன் கொடுத்த விஷயம். அப்போ ஆண்டவன் கொடுத்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு செய்யணும். ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்கன்னா அவனை ஏமாற்றிட்டு வேலை செய்கிற மாதிரி நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வரோம். நம்ம அதுக்கே உண்டான பலன் நமக்கு உண்டு. ஆண்டவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான். அப்போ வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆண்டவன் கொடுக்குறதா நினச்சி செய்யணும். ஒரு ஆன்மீகத்தில் தியான கிளாஸ் கற்றுக்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவன் அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கான். இத்தனை ஆயிரம் பேர்த்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை எவ்வளோ ஈடுபாட்டோட செய்யணும். கிளாஸ் முடிஞ்சு போன அன்றைக்கி இன்னும் ஈவினிங்கோட கிளாஸுக்கு தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்க அந்த குழுவை. இப்போ எனக்கு ஒன்று கூட ஓப்பன் ஆகலின்னு சொல்கிறீங்கன்னா உங்களோட சிரத்தை எப்படி இருக்கும் பாருங்கள். அதை வச்சே உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ லைஃபுங்கிற தனியாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் உங்கள் லைஃபு, உங்களோட செயல்பாடு தான் உங்கள் லைஃபு. கர்மவேஜ் காமராஜர்னு சொல்கிறோம் நம்ம. ஏன் அந்தாலும் செஞ்சதை வச்சு தான் சொல்கிறோம். மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம். மகாத்மா அந்தாலும் செஞ்ச செயல் தான். மோடின்னு ஒரு பர்சன்ட் இருக்கானா அவனுக்குன்னு நம்ம ஒரு ஒரு சுயறோம். கருணாநிதினா ஒரு மாதிரி பார்க்குறோம், ஜெயலலிதானா ஒரு மாதிரி பார்க்குறோம். ஏன்னா அவங்க செஞ்ச செயல் தான். நீ யார் அப்படின்னு காட்டுறது உன்னோட செயல் தான். எப்பயோ ஒரு செத்து போன வஉசி நீ ஞாபகம் வச்சுருக்கோம், செக்கிழுத்து செம்மெல்லாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஞாபகம் வச்சுக்கணும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க செஞ்ச செயல் தான். திருப்பூர் குமரன் எவனோ ஒரு குப்புசாமி ராமசாமி நம்ம மறந்து போயிட்டோம். அவன் யாருன்னு தெரியாது, நம்ம பாட்டன் யாருன்னு தெரியாது, நமக்கு பாட்டன் நம்மளோட அப்பம் பேர் என்னன்னு தெரியாது. ஆனால் என்றைக்கே இருந்த பாரதியார் ஞாபகம் வச்சுருக்கிறோம். காரணம் அவன் செஞ்ச செயல். ஸோ நம்ம செயல் தான் நம்ம வாழ்க்கைங்கிறது. நம்ம அதுதான் இருக்குது. செயலுங்கிறது கர்மா. அதை யோகமாக மாற்றணும். ஒவ்வொரு செயலும் கர்மா, அதை யோகமாக மாற்றுங்க. யோகம் மாற்றணும். நீங்கள் செய்யலை, நீங்கள் இல்லை, கடவுள் கொடுத்தா நினச்சி ஒன்று செய்யணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கையும் தொடர்ந்து வாய்ப்பு தான் இருக்கு. என்ன புண்ணியம் செய்தேனோ